கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ கிருபையினால் தேவ சமூகத்தில் கூடி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தோடு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொடூரமான ஒரு சிலுவை மரணத்தை எங்களுக்காக நீர் சகித்தீர். நாங்கள் பாடு அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீர் பாடுபட்டீர். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஜெபத்தில் கலந்து கொடுக்கிற அத்தனை பேர் மீதும் ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான தொல்லைகள், ஆண்டவரே, சஞ்சலங்கள், வியாகுலங்கள் ஒரு பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும். தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. இப்பொழுது ஏனை அற்ற ஒரு விடுதலையின் சக்தி இறங்க வேண்டும். ஏனை அற்ற ஒரு விடுதலையின் சக்தி இறங்க வேண்டும். அற்புதங்களின் சக்தி இறங்க வேண்டும். அற்புதங்களின் சக்தி இறங்க வேண்டும். அற்புதங்களின் சக்தி இறங்க வேண்டும். எல்லா சரீரத்திலையும் ஒரு விடுதலையின் வல்லமை இறங்குவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரை ஆளுகை செய்கிற, ஒவ்வொருவரை ஆட்டி படைகிற எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் முற்றிலுமாய் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்குவதாக. எல்லா விதமான சரீர பாடுகள் முதல் பிள்ளைகளை விட்டு வெளியே வரட்டும். சரீர பாடுகள் வெளியே வரட்டும். ஒவ்வொரு சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது வெளியே வரட்டும். வெளியே வரட்டும். சரீரத்தின் கட்டுகள் இப்பொழுது விடுதலை அடைவதாக. சரீரத்தின் கட்டுகள், ஆண்டவரே தகப்பனை, ஒரு விஷயம் காரணமில்லாத சரீரத்தில் காணப்படக்கூடிய வலிகள், வேதனைகள் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு கடின உழைப்புக்கு ஏதுவல்லாதபடி, ஒரு விதமான வழியினால் குனிய முடியாதபடி, நிமிர முடியாதபடி, தன் வேலைகளை செய்ய முடியாதபடி ஒரு பிள்ளைகளை பலகீனப்படுத்துகிற பலகீனங்கள் மறைந்து போகட்டும். மறைந்து போகட்டும். ஒரு பிள்ளைகளை பலப்படுத்துகிறதாவ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று ஒரு பிள்ளைகள் நிற்க பலப்படுத்தும், நடக்க பலப்படுத்தும். ஆண்டவரை தன் காரியங்களை செய்ய பலப்படுத்தும். எல்லா பலகீனங்கள் ஓடி போகட்டும். எல்லா பலகீனங்கள், பாடுபட்டு பிழைப்பதற்கு வேண்டிய பலன் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு மீண்டும் வரட்டும். வரட்டும். எல்லா காரியங்களை நடப்பிக்கட்டும். ஆண்டவரை நிற்க நடக்க பலப்படுத்தும். எல்லா விதமான காரியங்களை செய்யட்டும். எல்லா சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் ஓடிப்போ. எல்லா பிடிப்பு போன்ற தன்மைகள் ஓடிப்போ. வலி போன்ற தன்மைகள் ஓடிப்போ. சுவாசத்தில் வரக்கூடிய பலகீனங்கள் ஓடிப்போ. சாலி தொல்லைகள் ஓடிப்போ. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாகவும் தேவ வல்லமை இறங்க வேண்டும். குடும்பத்தில் ஆறுதலை, தேர்தலை கெடுத்து போடுகிற பொருளாத ஆவிகள் இப்பொழுது எரிந்து போகட்டும். குடும்பத்தில் ஆறுதல், தேர்தலை கெடுத்து போடுகிற பொல்லாத வல்லமைகள் இப்பொழுது அழிந்து போகட்டும். எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதான குறைவுகளை எடுத்து போடும். கணவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதான குறைவு நரகத்திற்கு போகட்டும். மனைவி உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதான குறைவு நரகத்திற்கு போகட்டும். பிள்ளைகளை தொடுகிற, பிள்ளைகளை பாதிக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது எரிந்து கொண்டிருப்பதாக. எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் முற்றிலுமாய் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கட்டும். ஏது ஒரு விடுதலையின் நேரமாய், ஏது ஒரு அற்புதத்தின் நேரமாய் இருக்கட்டும். தேவனே, வானம் திறக்கட்டும். தேவனே, வானம் திறக்கட்டும். தேவனே, வானம் திறக்கட்டும். அற்புதமான ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆச்சரியமான ஒரு வல்லமை இறங்கட்டும். விசித்திரமான தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா எதிர் சக்திகள் எரிந்து போகட்டும். எல்லா விதமான எதிர் சக்திகள் எரிந்து போகட்டும். எல்லா எதிர் சக்திகள் எரிந்து போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா மாசு மறு எல்லாம் ஓடி போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா கசப்புகள், வீண் வைராக்கியங்கள் ஓடி போகட்டும். எல்லா குற்ற உணர்வுகள் ஓடி போகட்டும். குற்றப்படுத்துகிற நாவுகள் ஓடி போகட்டும். எல்லா கட்டுகளை இப்பொழுது நீர் அடித்து போட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்குவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு சரீரம் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். கால் முட்டு பகுதியை பாதித்திருக்கிற கிரிகள் எரிந்து போகட்டும். ஹார்ட் பகுதியில காணப்படக்கூடிய பலகீனங்கள் மறைந்து போகட்டும். எல்லா விதமான ஒரு விதமான கத்தாவை தகப்பன பேர்னிங் சென்சேஷன், ஆண்டு உடம்பில காணப்படக்கூடிய ஒரு விதமான வலி, காந்தல் போன்ற ஒரு விதமான ஒரு கத்தாவை எரிச்சல் போன்ற ஆண்டு கத்தாவை தகப்பன ஒரு விஷ கிரியைகள் எல்லாம் நெஞ்சு பகுதியை விட்டு, வயிற்று பகுதியை விட்டு ஓடி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் சுகம் பலன் இவர்களை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் சுகம் பலன் நிரப்புவதாக. ஒவ்வொரு சரீரத்திற்குள் அற்புதம் நடக்கட்டும். என்று எல்லா பிள்ளைகளும் சுகமாக வேண்டும். எல்லா காய்ச்சல் போன்ற தன்மைகள் மறைந்து போகட்டும். உடம்பிலே காணப்படக்கூடிய எல்லா வியாதியின் வல்லமைகளை முற்றிலுமாய் அடித்து போடும். இந்த தகப்பனின் புதிய ஆண்டில் அந்த பிள்ளைகளை புதிதாக ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான அவிசுவாசங்கள் நரகத்திற்கு போகட்டும். அந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற அவிசுவாசங்கள் நரகத்திற்கு போகட்டும். அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தும். அந்த பிள்ளைகளை திடப்படுத்தும். அந்த பிள்ளைகள் இன்றும் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளோட கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஈசாக்கு விதவிதை தான் 100 மடங்கு விளைய செய்தார் தேவன். அந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கஷ்டமான காலகட்டத்தில் இவருடைய நிறைவாய் போஷிப்பீராக. அற்புதங்களின் சக்தி இறங்கட்டும். அற்புதத்தை பெறாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெறாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். இப்பொழுது ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று மிகுந்த மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்வார், எல்லாவற்றையும் தருவார் என்று எழுதியிருக்கிறது. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார் என்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட இந்த வேத வசனத்தில் தேவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவராம்? எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த எல்லாவற்றையும் தருகிற தேவன் எப்படி நமக்கு எல்லாவற்றையும் தரப்போகிறார். இதை குறித்து நாம் சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? முதலாவதாக வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம், இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு, அவருடைய அன்பு குறைவில்லாத அன்பு. இந்த அன்பு என்ன செய்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். அன்பு என்றைக்கும் கொடுக்கும். அன்பு நம்மிடத்தில் வாங்காது, கொடுப்பது அன்பு. இயேசு சொன்னார், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். இந்த அன்பின் மிகுதியினால் தான் இயேசு சொன்னார். மத்தேயு 7:7 வாசித்து பார்க்கும் பொழுதும் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய சூரியனை ஒதுக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னாருக்கு தான் தேவன் உதவி செய்வார் என்று நாம் நினைக்கவே கூடாது. அவருடைய அன்பு எல்லார் மீதும் புறப்பட்டு போகிறது, அநீதி உள்ளவர்கள் மீதும் புறப்பட்டு போகும். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கணவன் மனைவி என்னிடத்தில் ஜெபம் பண்ண வந்தார். தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு பத்திரிகை கொடுத்து என்னை திருமணத்திற்கு அழைக்க வந்தார். அப்படி வந்த அந்த கணவனுடைய கையில் ஒரு துண்டை போட்டு மூடி இருந்த ஒரு கையில், வலது கை. நான் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் இவளாலதான் என்று தன் மனைவியை சொன்னார். நான் கோபத்தில் இவளை அடித்தேன் பாருங்க, இவள் விலகி போனாள்.
ஆகவே என் கை இந்த கதவு நிலையில பட்டு மிக அதிகமாய் காயப்பட்டு விட்டது, வீங்கி விட்டது என்ன. நான் யோசித்தேன், இவருக்கு இதுவும் வேண்டும் இன்றும் வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் அந்த சகோதரி திருமண காரியத்தை குறித்து பல பாடுகளை சொல்லி ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி என்று அந்த பத்திரிகை வாங்கி கொண்டு அந்த திருமணத்திற்காகவும் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அந்த தம்பதிகளுக்காகவும் இந்த பத்திரிகை கொண்டு வந்த பெற்றோருக்காகவும் ஜெபம் செய்தேன். ஜெபித்து முடித்த உடன் தானே இந்த மனுஷனுடைய கைகள் இருந்த வீக்கங்கள் மாறி போனது, 100% சுகம் பெற்று அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனேன். நான் வெளியே இருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட தம்பி சொன்னேன், அண்ணன் இப்ப 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு போறாங்களா, அவங்க யாரு என்று கேள். ஏன்பா நமக்கு வேண்டியவங்க தான் என்ன. அந்த மனுஷன் நம்ம வீட்டு வாசல்ல பாருங்க நின்று ஒரு சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சுட்டு போறாரே என்ன. அந்த மனிதன் பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு சரியான ஒரு சுத்தவான் இல்லை, ஒரு சரியான பக்திமான் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனா தேவ சமூகத்தில் வந்த பொழுது தேவனுடைய உள்ளத்தில் பிறந்ததெல்லாம் ஒரு அன்பு, அவருக்கு ஒரு சுகம் கொடுக்கும்படி அந்த அன்பு செயல்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, என்று அப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அன்பை எந்த மனுஷனுக்கும் காண்பிக்க அவர் மனப்பூர்வமாய் காண்பிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் சரி, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்பினார் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவேதான் இயேசு சொன்னார், கேளுங்கள் கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். காரணம் அவருடைய அன்பு அப்பேற்பட்டது. இயேசு வேறு ஒரு இடத்தில் சொல்லும்போது யோவான் 6:37 சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னார். காரணம், என்னிடத்தில் வந்து விட்டார். எனக்கு தெரிந்த ஒரு திருச்சபை போதகர் ஒருவர் உண்டு. பார்ப்பதற்கு சற்று கடினமான ஒரு மனிதர் போல தோன்றுவார், நல்ல ஒரு குரல் வளம் படைத்தவர். ஆனால் அவரிடத்தில் போய் ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்டு விட்டார். அவனை மறக்கவே மாட்டார், அவனுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, அவன் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு அவரிடத்தில், ஐயா நான் தான் இந்த தவறை செய்தேன், என்னை காப்பாற்ற வேண்டும் ஐயா, எல்லோரும் என்னை குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டால் போதும், அவ்வளவு பேருக்கு முன்பாக அவர் சொல்வார், இவன் மேல ஒரு குற்றம் இல்லையா என்றார். ஒருவரும் அவரை எதிர்த்து பேச முடியாது. தன்னிடத்தில் வந்து விட்டான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஒரு போதகர் இருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அது போலத்தான் ஒரு முறை தன்னிடத்தில் வந்து விட்டார், அவரால் மறக்க முடியாது, அவர் மறக்க மாட்டார், அவர் நினைவில் வைத்துக் கொள்வார். அவர் பல வருடங்களுக்கு முன்பு சகோதரன் தினகரன் அவர்களை பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இரவு 12 மணிக்கு சொன்னார், பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குது என்று சொன்னார். எங்களுக்கு ஐயோ அவரை தொந்தரவு பண்ணுகிறோம் என்று ஒரே வருது. அப்பொழுது என்னோடு கூட இருந்த அந்த ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னார், பிரதர் இது யார் தெரியுதா என்று சொன்னார். அப்போ இவர் என்ன கடை வச்சிருக்கிறார்ல என்ற. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ ஊழியன் இவ்வளவு ஞாபக சக்தியாய் இருந்து நமக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டு போனேன். தேவாதி தேவன் அன்பில் சற்றேனும் குறைவில்லாதவர், உங்களை மறக்க மாட்டார். ஏசாயா 49:15 என்ற பகுதியில் அவர் சொன்னார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனார், நான் உங்களை மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் என் சமூகத்தில் வருவீர்கள், எதையெல்லாம் கேட்பீர்களோ எதையெல்லாம் கேட்டு புலம்புவீர்கள்,
அதை நான் தருவேன் என்று சொன்னேன். இப்படிதான் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய், நன்மைகளை கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தரும் இயேசுவாய் இருக்கிறாரே. எப்படி? வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 4:15 வாசித்து பாருங்க. அங்கு வேத வாக்கியம் சொல்லுகிறது, நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பலகீனங்களை எண்ணி அவர் பரிதபிக்கிறார், கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலும் நம்முடைய மனதில் நாம் யோசிக்கிறோம், நமக்கு யார் உண்டு, நமக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறோம். ஒரு பக்கம் அது உண்மைதான். ஒரு வேலை சீஷர்களும் கூட அப்படி யோசித்திருக்கலாம். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்தார். யோவான் 14:18 படி, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். இயேசு பரிதபிக்கிற இயேசு, பரிதபிக்கிற இயேசு. மத்தேயு 15:32 வாசித்து பார்க்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:11 என்ற பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கிறவர். இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து தம்மை சுற்றி வந்த வியாதியஸ்தர்களை பார்த்து, 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த ஜனங்களை பார்த்து பரிதபித்தார். இந்த பரிதபிப்பு ஒன்றுதான் ஜனங்களை கூப்பிட்டு அவர்கள் மீது தன் கைகளை வைத்து அவர்களை சுகமாக்க வைத்தது. ஒவ்வொருவருக்காகவும் அவர் மனது உருகி அவர்களை சுகமாக்கினார். தேவனுடைய உள்ளம் பரிதபிப்பு நிறைந்தது. நம்முடைய பலகீனங்களை குறித்து, நம்முடைய பலகீனங்களை குறித்து பல நேரங்களிலேயும் மற்றவர்கள் பலகீனப்படும் பொழுது நாம் குற்றப்படுத்துகிறோம். என்ன பாவம் செய்தானோ, இவனுக்கு இப்படி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இது மனித சுவாபம். மனித சுவாபம். மனிதனுடைய சுவாபம் குற்றப்படுத்தும் சுவாபம். தேவ சுவாபம் எப்படிப்பட்ட சுவாபம்? அவர் திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி அவர்கள் வியாதியாக இருந்தவர்கள் மீது தன் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 14:14 சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் வாசித்து பாருங்க. இதுல பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே 38 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். அவன் தன் பலகீனத்தினால், தன் வியாதியினால் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அவன் படுகிற பாடுகளை குறித்து பரிதபிக்கிறவராய் அவன் பாடுகளை அறிந்திருந்த இயேசு அவனை தேடி போனார். அவனோடு கூட பேசினார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பான்? அவன் அழுதிருக்கிறேன். ஐயோ, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அந்த குளத்தை ஒரு தூதன் கலக்கும் பொழுது முதலாவது இறங்குகிறவன் சுகமாக்கப்படுவான். அப்படி என்னை முதலாவது கொண்டு விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை. நன்றி கெட்ட ஒரு உலகத்தில் வாழும். இன்றைக்கு நமக்கு அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று சிலர் சொல்வார்கள். எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து போன பிறகு எல்லாம் மாயாய் மாறும். யார் நம்மை நேசிக்கிறார்களோ அவருடைய நேசம் மறைந்து போகும். அதே போல இன்றைக்கு ஒருவருமே நம்மை நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் அவர் இருக்கிறார். போன வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த கொடிய கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டேன். பலகீனப்பட்டு போனேன். சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு வந்து சேர். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கூட மூச்சு அப்படி எடுக்கும், மூச்சு அப்படி நின்று விடுமோ என்ற பயம் பிடிக்கும். இரவு வந்தால் மிக அதிகமாய் பயம் வரும். இந்த இரவு வேளையை நாம் மறித்து விடுவோமோ என்ற எண்ணம் ஆட்டி படைக்கும்.
ஆனால் சிறிது நேரம் ஜெபம் பண்ண பிறகு அந்த பயம் பறந்து ஓடிப்போம். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு பயம், ஒரு திகில் என்னை ஆட்டி படைத்து. ஒரு நாள் நான் பகல் வேளையில் ஆண்டவரோடு பேசினேன். இப்படி பலகீனப்பட்டு போனார், உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பாடுபட்டு போனார், நாங்கள் என்ன தைரியத்தில் வாழ முடியும்? எப்படி இந்த உலகத்தில் உமக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று நான் ஆண்டவரோடு புலம்பிக் கொண்டேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். உலகத்தில் வியாதிகள், உபத்திரவங்கள், பாடுகள் வருவது இயற்கை, கட்டாயம். ஆனால் அதை காட்டிலும் மிக அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த பலகீனத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாகி இயேசு நம்மோடு கூட இருக்கிற நம்மை காப்பாற்றும்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளாதபடியினால்தான் நம்முடைய கலக்கம், கவலை பெருகி கொண்டே போகிறது. நான் வியாதிப்பட்டது உண்மை, பாடுபட்டது உண்மை. ஆனால் தேவன் நோக்கி ஒரு கண்ணீர் நிறைந்த ஜபத்தை ஏறெடுத்த பொழுதும் தேவனோ எனக்கு இறங்கினார், என்னை சுகமாக்கினார், என்னை காப்பாற்று. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனது உருக்கம் உள்ளவர், பரிதபிப்பு உள்ளவர். நம் மீது பரிதபித்து 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 நம் அருகிலேயே இருக்கிறவராய் மாறிப்போன. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அவருடைய பரிதபிப்பு இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணையும் சுகமாக்கு. வியாதி படுக்கையில் படுத்த படுக்கை இருக்கக்கூடிய தேவ பிள்ளையை ஏன் நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, நான் சுகமாவது இல்லை என்று. ஆனா உன்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பரிதபிப்பு என்று உன்னை சுகமாக்க வாஞ்சியா இருக்கிறது, என்று உன்னை சுகமாக்க அவர் ஆசைப்படுகிறார். காரணம், உன் மீது அவருடைய பரிதபிப்பு கடந்து வருகிறது. அவர் உன் மீது அவ்வளவு அன்பாய் உன்னை எண்ணி கவலைப்படுகிறார். ஒரு பாடல் ஒன்று இப்படி சொல்லுகிறது, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா, கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். சொந்து போகாதிருங்க. ஒரு கவலை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். ஒரு பக்கம் இந்த நாட்களில் நம்மை வாட்டி பதிப்பது ஒரு வியாதி, மறுபக்கம் எவ்வளவோ பாடு. பரிதபிக்கிற தேவன் நமக்காய் பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குருடர்களை, சப்பானிகளை என்னும் பல்வேறு வியாதி படைத்தவர்கள் இயேசு சுகமாக்கிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. மறுபக்கம் 3 நாட்கள் இவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று மனது முறைக்கு சுகமாக்கினார். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுங்க, 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுங்க. அன்பு தேவ பிள்ளைகள், இந்த இரவு உங்களுடைய குழப்பத்திற்கு ஒரு பதில் வரும், உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் வரும். நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என்று சொல்வேன். ஆனால் உங்களுடைய புலம்பல் ஒரு பக்கம் மனிதர்கள் கேட்கவில்லை, ஆனால் தேவன் அதை கேட்டார்.
இந்த புலம்பலை ஒரு வனாந்திரத்தில் ஆகார் என்ற ஒரு பெண் ஒருத்தி அழுதாள். அந்த புலம்பலை தேவன் கேட்டார். தேவன் அவளுடைய சப்தத்திற்கு, அந்த குழந்தையின் அழுகுரலுக்கு ஒரு இரக்கம் செய்வார். இந்த இடம் உங்களுக்கு ஒரு இரக்கம் செய்வார், உங்களை சுகமாக்குவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார். எல்லாவற்றையும் தருகிற இயேசு நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு காரணம் பரிதபிப்பு. நம் மீது அவருக்கு அவ்வளவு கரிசனை, அவ்வளவு கவலை. ஆகவே சொந்து போக வேண்டாம். தேவன் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். Then third, மூன்றாவதாக, எல்லாவற்றையும் தருகிற இயேசு அவர் எல்லாவற்றையும் தருகிறவராய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் கூறுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர் ஆனபடியினால் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்ட, அவர் தாமே பாடுபட்ட சோதிக்கப்பட்ட இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாட் எ லக்ஸரியஸ் லைஃப், ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அவர் வாழவில்லை. சாதாரண ஏழை தச்சன் வீட்டில் பிறந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை. 30 வயது வரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சாதாரண ஒரு குடிக்க தண்ணீருக்கு ஒரு பெண்ணை பார்த்து, சமரியா ஸ்திரியை பார்த்து கேட்டார், தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்டார். ஆனால் நீர் யூதன், நான் எப்படி கொடுக்க முடியும், நான் சமரியா ஸ்திரி என்று அவ்வளவு சொன்னேன். அதே போல ஒரு மரத்தில் கனி இருக்கிறதா என்று பார்த்த, பசி அவருக்கு உண்டாயிற்று. ஆகவே அந்த மரத்தில் கனி இல்லை. ஆகவே அவர் மிக வேதனையோடு இனி இந்த மரத்தில் கனிகள் உண்டாக வேண்டாம் என்று மத்தேயு 21:19 சொன்னார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. காரணம், அவருக்கு தெரியும் பசி, அவருக்கு தெரியும் தரித்திரம், அவருக்கு தெரியும் அவன் உபத்திரம், அவருக்கு தெரியும் அவன் சஞ்சல். பல வருடங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் ஒரு பிரபல்யமான வசதி படைத்த ஒரு பணக்காரர் ஒருவர் விபத்தில் மாட்டிக்கொண்டார். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேருடைய சக்கரம், வீல் அவருடைய கால்களில் ஏறி போனது. அந்த கால் கூழ் கூடாக மாறிப்போனது. பிழைக்க மாட்டார் என்றார்கள். எந்த மருத்துவமனையும் அவருக்கு சிகிச்சை கொடுக்க முன் வரவில்லை. கடைசியாக கோயம்புத்தூர் என்ற பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை அவருக்கு சிகிச்சை கொடுத்தார். 1 வருடம் அவர் சிகிச்சை பெற்ற அந்த மருத்துவமனையில் இருந்த அநேக தேவ ஊழியர்கள் அவர் கை ஜெபம் பண்ணினார். தேவன் மனது இறங்கினார், அவரை சுகமாக்கினார், அவரை மீண்டும் நிற்க பண்ணினார், நடக்க பண்ணினார். நான் ஒரு முறை அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் சொன்னார், பிரதர், நான் என்ன விதமாய் பாடுபட்டேன் என்ற என் காலை பாருங்கள் என்று தன் காலை காண்பித்தார். அது அழகற்று இருந்தது, ஒழுங்கற்று இருந்தது, எவ்வளவோ பாதிக்கப்பட்ட பாடுபட்ட கால்களாக இருந்தது. அவர் கடைசியாக ஒரு காரியம் சொன்னார், எனக்கு வந்த கஷ்டம் ஒருவருக்கும் வரக்கூடாது பிரதர் என்றார். அதோடு வேறு ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்றார். இயேசு அது போலவே அந்த உலகத்தில் அவர் அனுபவித்த பாடுகள் ஒரு பக்கம். கடைசியாக அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அவருடைய அன்பின் சீஷன் ஒருவன், 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ், மத்தேயு 27:49-50 படி அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்து அவருடைய மனது எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும். அவர் கேட்டார், சிநேகிதனே, எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய், முத்தத்தினால் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க வந்தாயே. ஆனால் அதற்கு முன்னமே அவர் நொறுங்கி போனார். மத்தேயு
7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஏறக்குறைய 36 முதல் 39 உள்ள வர்ற வசனத்தின்படி அவர் தம்முடைய சீஷரை பார்த்து புலம்பினார். ஒரு மரண பயம் என பிடித்திருக்கிறது, எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆனால் அவர்களோ தூங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த கவலைக்கு அளவில்லை. லூக்கா 22:44 படி மிகுந்த வியாகுலத்தோடு, மிகுந்த உபத்திரவத்தோடு, ரத்தம் வேர்வையாய் வரும்படி அவர் தேவன் நோக்கி புலம்பி அழுதார், ஜெபம் பண்ணினார். அவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை. கடைசியாக அன்று இரவு வரை அவர்கள் கைது செய்தார்கள். அந்த பிரதான ஆசாரியன் மாமன் அண்ணாவுக்கு முன்பு கொண்டு நிறுத்தினார். ஆனால் அங்கிருந்த ஒருவன் அவரை ஒரு அறைந்தார், கண்ணத்தில் ஓங்கி அடித்தார். பிரதான ஆசாரியனுக்கு இப்படி அவத்தர் கொடுப்பது அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியனுக்கு முன்பு கொண்டு போனார். அது மாத்திரமல்ல, தேசாதிபதிக்கு முன்பு கொண்டு போனார். ஆனால் பிலாத்து அவரை வாரினால் அடிப்பதற்கும் சிறுவையில் அறிவதற்கும் ஒப்புக் கொடுத்தார். முள்முடி ஒன்றை அவர் மீது வைத்தார், கொள்ளினால் ஓங்கி அடித்தார். ராஜாவே வாழ்க என்றார், காதி துப்பினார், அவரை அடித்தார், பரியாசம் பண்ண. அவர் கடந்து போன பாதை, அவர் சொல்லுவது இதுதான், ஐயோ ஒருவருக்கும் இந்த பாடு வரக்கூடாது, ஐயோ ஒருவருக்கும் இந்த பாடு வரக்கூடாது. அவர் பாடுபட்டது எதற்காக? நீங்களும் நானும் பாடுபட வேண்டும் என்பதற்காக. எப்படி என்னுடைய நண்பர் சொன்னார், என் எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டபடி என்றும் பாடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்கிறவராக அவருடைய அன்பு புறப்பட்டு வருகிறது. அவர் சிலுவையில் தொங்கினதை மறக்கவில்லை. கொல்லாத மனிதன் அவரை ஓங்கி கன்னத்தில் அடித்ததை மறக்கவில்லை. அவரை படுத்தின பாடுகளை அவர் மறக்கவில்லை. நீயும் நானும் அது போல உபத்திரவப்படும் பொழுது ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பாடு வரக்கூடாது என்று அவர் நினைக்கிற, ஓடி வருகிற என்று உனக்கு அற்புதத்தை செய்வது இயேசு கிறிஸ்துவின் தியாகம், அவருடைய தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. பாடுபடுகிற சகோதரனை, பாடுபடுகிற தேவ பிள்ளை, என் வாழ்க்கையில் இனி ஒரு வழி இல்லை, இனி என் வாழ்க்கை பாடு தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று நீ ஒரு வேலை கதறணும். ஒருவேளை நீ செய்த பாவத்தின் நிமித்தம் கூட உனக்கு இந்த பாடுகள் வந்திருக்கலாம். ஆனால் உனக்காக பாடுபட்ட நேசர் உன் பாடுகளை நீக்குவதற்காகவே இந்த உலகத்தில் அவதரித்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் அனுபவித்ததெல்லாம் பாடு, அவர் அனுபவித்ததெல்லாம் பாடு, அவர் கடந்து போன பாதையெல்லாம் பாடு, சிலுவை பாடு, ஏழ்மையின் வறுமையின் பாடு. அவர் ஒரு நாள் தன்னுடைய பாடுகளை மறக்கவும் மாட்டார். நீ அனுபவிக்கிற பாடுகளை உன்னை விடுவிக்கும்படி உன்னை நினைக்காமல் இருக்கவும் மாட்டார். நிச்சயமாய் உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. பாடுபடுகிற சகோதரனே, பாடுபடுகிற தேவ பிள்ளை, ரத்த கண்ணீர் வடிக்கிற அன்பு தேவஜனம், என்னை உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்காய் பாடுபட்ட நேசர் ஒருவர் உண்டு. அவர் நாம் தான் பாடுபடுகிறோம் என்றார். அவர் ஏற்கனவே பாடுபட்டிருக்கிறார். அவர் நம்மை சேர்ந்தவர், பாடுபட்டவருடைய இனத்தை சேர்ந்தவர். நாம் எல்லோரும் ஒரே படகில் போகிறோம். அவரும் பாடுபட்டவர், நாமும் பாடுபட்டவர். பாடுபட்டவர்கள் மீது என்றும் அவருடைய கண்கள் இருக்கும். அவர் நம்மை மறக்கவே மாட்டார். என்று இரவு அவன் புலம்பலுக்கு பதில் கொடுப்பதற்கா, உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பதற்கா, உன் அழுகைக்கு பதில் கொடுப்பதற்கா இயேசு பட்ட பாடு
ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். உங்களை தைரியப்படுத்திக் கொள்வீர்களா? வேறு விதமாய் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டார் என்று. லூக்கா 4 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர் ஆவியானவராடைய வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கு 40 நாள் அளவும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாம வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடாது என்று 1 Corinthians 10:13 சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. யாக்கோபு 1 ஏறக்குறைய 11-12 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகிறது. ஆனாலும் சோதனைகளில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் யாக்கோபு 1 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான சோதனைகளை நீங்கள் அகப்படும் பொழுது என்று எழுதியிருக்கிறது. பலவிதமான சோதனைகள். இந்த பலவிதமான சோதனைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனாலும் கூட ஆண்டவராகிய தேவனை பற்றி என்ன, அவர் பட்ட பாடுகள், அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆக அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது மத்தேயு 4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுதும், லூக்கா 4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அது போல அவர் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். only 40 days. அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர் உபவாசித்து ஜபம் பண்ணி பரிசுத்த ஆவி சொன்னபடி நடந்து கொண்டபடினார் பிசாசனோன்னு அவர் விட்டு விலகி போனார். அதோடு அவரை விட்டு விட்டானா? இல்லை, அதை விடவே இல்லை. யோவான் 14:30 சொன்ன, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வந்திருக்கிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற. ஏதாகிலும் ஒரு தவறு இருக்குமா, ஏதாகிலும் பிசாசு உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி அவரிடத்தில் காணப்படுமா என்று பார்க்கும்படி வந்தேன். ஏசு சொன்னார், அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 8:46 இயேசு சொல்லும்படி, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார். அப்பவும் பிசாசி அமர்ந்து போன. அதோடு விட்டான? இல்லை, அவரை விடவே இல்லை. ஒவ்வொரு நேரமும் அவரை பார்த்து கொண்டே பல விதங்களில் அவருக்கு சத்துரு தீமைகளை செய்தார். இருந்தாலும் கடைசியாக வேத வாக்கியம் சொல்லுகிறது, பிசாசு ஒரு மனுஷனுக்கு கொண்டு வரக்கூடிய பெரிய தீங்கு இல்லையானால் கடைசி தீங்கு. 1 Corinthians 15:26 சொல்லுகிறது, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். இயேசு சொன்னார் யோவான் 10:10, அவன் திருட வருகிறான், அழிக்க வருகிறான், கொல்ல வருகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போடும்படி அவருக்கு விரோதமாக எழும்பின யூதாசை காட்டி கொடுக்க தோன்றின. அவனும் காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் சிலுவைக்கு போக வேண்டும். அவர் சிலுவைக்கு போவாரா? போக மாட்டார். கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஆகிலும் அவர் சிலுவைக்கு போகக்கூடாது. உலக மக்கள் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணமாய் இருக்கக்கூடாது என்று அவர் உள்ளத்தில் அவ்வளவு பயம், அவ்வளவு திகில், அவ்வளவு கவலை எல்லாவற்றையும் கொடுத்து. ஆனால் எபிரேயர் 9:14 பரிசுத்த ஆவி, நித்திய ஆவி என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவர் சிலுவைக்கு போனார். அவர் பிசாசை ஜெயித்தார். ஓம் சித்தமாக கடவுள் என்று சொன்ன மாத்திரத்தை தான் பிசாசு தோற்று போனார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பிசாசை ஜெயம் பண்ணினார். பிசாசின் மீது ஜெயம் எடுத்தார். ஆனால் அவர் சொல்லுவது என்ன? நான் பாடுபட்டு சோதிக்கப்பட்டேன், பிசாசினால் சோதிக்கப்பட்டேன், பிசாசை ஜெயித்தேன். ஆகவே இதே போல பிசாசினால் பாடுபடுகிற பிள்ளைகளை நான் காப்பாற்றினேன்.
அவர்களுக்கு ஜெயத்தை நான் கொடுப்பேன். நான் ஜெயத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஒருவேளை பிசாசை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு ஆன்மீக வரங்கள் கிடையாது, எனக்கு உபவாசம் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன் என்று புலம்புற. கண்களில் கண்ணீர் வடி அழுவாய். எங்கு போவேன்? தேவன் இறங்கி வருவார், பிசாசை துரத்துவார். உன் எல்லைகளில் இருக்கிற பிசாசுகளை துரத்துவார். பில்லி சூனியமாகி பிசாசுகளை துரத்துவார். பொறாமை என்ற பிசாசுகளை துரத்துவார். மந்திர தந்திரங்களை துரத்துவார். எல்லாவற்றையும் நாசம் பண்ணி போடுவார். உன்னை காப்பாற்றுவார். உன்னை காப்பாற்றுவார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அவர் சோதனை பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருக்கு தெரியும். யோபு என்ற ஒரு மனிதன் பிசாசினால் சோதிக்கப்பட்டான். அவன் பட்ட பாடு கொஞ்சம் லஞ்சம் இல்லை. சொத்து சுகங்களை இழந்தான். 7,000 மாடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதை. யோபு 1:19 படி 10 பிள்ளைகளை இழந்தான். யோபு 2:7 படி கொடிய வியாதிகள், கொப்பளங்கள், எரிபந்தமான கொப்பளங்கள் அவன் சரீரம் முழுவதும் பிசாசு கொண்டு வந்தது. யோபு 2:9 படி அவன் மனைவி அவனை தூஷித்தான். அவன் வாழ்க்கை ரத்த கண்ணீராய் மாறிப்போன். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதனுக்கு கூட யோபு 19:13 படி அவன் மனதை எவ்வளவோ வேதனைப்படுத்தினார். ஆனா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் படி தேவன் அவனுக்கு தோன்றினார். அவனுடைய கண்ணீரை துடைத்தார். ஒரே நொடி பொழுதில் அந்த பிசாசின் வல்லமைகள் எங்க ஓடினது, எங்க மறைந்து போனது என்றே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, யோபு 42:10, தேவன் பிசாசின் வல்லமைகளை சிறையிருப்பை மாற்றி உனக்கும் அப்படி செய்வார். உனக்கும் அப்படி செய்வார். சங்கீதம் 126 வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த பிசாசினால் நீங்கள் பாடுபடுவீர்கள், உபத்திரப்படுவீர்கள், சஞ்சலப்படுவீர்கள். அப்படி பாடுபடுகிற உங்களுக்கு ஐயோ என்று இந்த பாடு தொலையும், என்று என் கஷ்டம் தீரும் என்று நீங்கள் கலங்கி புலம்பி தவிக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்வான பாருங்க. ஒரே ஒரு நொடி பொழுது, ஒரு சொப்பனம் கண்டு முடிவது போல உங்கள் உபத்திரம் எல்லாவற்றையும் மாற்றும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரே ஒரு இரவு, ஒரு சொப்பனம் கண்டு வெடிப்பது போல உங்கள் உபத்திரம் இல்லாம தேவன் அப்படி பிசாசு வல்லமைகளை அடிப்பார். பிசாசு ஒரு பெரிய காரியம் அல்ல. பிசாசு ஒரு பெரிய காரியம் அல்ல. நமக்காக பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர். அவர் சோதிக்கப்பட்டார். நீ சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். நீ சோதிக்கப்படலாம். நீ சொல்வாய், இதற்கு மேல ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்க முடியாது என்று சொல்வார். அவரும் சொல்வார், இதற்கு மேல ஒரு கஷ்டத்தை உனக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்றார். 1 Corinthians 10:13 அப்படி சொல்லுங்க. உன்னுடைய உபத்திரவத்தை அவர் அறிவார். அந்த உபத்திரவத்தை அறிவார். அதை தாங்கும் சக்தி அவர் அறிவார். அதை கைவிட மாட்டார் என்று பிசாசின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். பிசாசின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். 1000 வந்தாலும் 10,000 வந்தாலும் அணுக. சங்கீத புஸ்தகம் 91:7 சொல்லவில்லையா? உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதம் வாய்க்கிறார். விவசாயம் 54:17 சொல்லவில்லை? தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கடைசியாக எல்லாவற்றையும் தருகிற தேவன். நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு காரணம் என்ன? 1, அவர் அன்பாய் இருக்கிற. 2, அவருடைய பரிதபிப்பு. 3, அவர் பட்ட பாடு. 4, அவர் சோதிக்கப்பட்ட. 5, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான அனுபவங்களை நாம் உணர வேண்டும். 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம் மீது வைத்த அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள்.
தேவன் எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்று பிறந்து வளர்ந்த நாம் என்று இயேசுவை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிறோம், என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சுகிறோம், அழுகிறோம். இந்த பாக்கியத்திற்கு சுதந்திரவாதிகளை நீங்களும் நானும் மாறுவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், மனது உருக்கம், அவருடைய அன்பு. வேதம் சொல்லுகிறது, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. தேவன் நமக்கு நம்முடைய தன் பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார். அதை பற்றி ரோமர் 8:15 சொல்லுகிறது, புத்திர சுவிகார ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். என் நண்பர் ஒருவர் சென்னையிலே குழந்தை இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறு குழந்தையை எடுத்து வளர்த்தார். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி கணவனும் மனைவியும் எங்கள் கண்களுக்கு முன்பு அந்த குழந்தையை அவர் கொஞ்சினதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அது யார் பெற்ற பிள்ளை? உங்களுக்கு குழந்தையே இல்லையே, இது எப்படி கொஞ்சுகிறார்களே ஏன்? வேளை இவர்கள் பெற்றிருந்தால் கூட அப்படி கொஞ்சுவார்களே என்னவோ. பொறுக்க முடியாமல் கேட்டேன், இது யார் குழந்தை என்றேன். இதா நாங்க தத்தெடுத்திருக்கிறோம் என்றார். என் மனதில் வந்ததெல்லாம், யார் பெற்ற பிள்ளையோ, எப்படிப்பட்ட பிள்ளை. ஆனால் அவர்களோ அன்பினால் நிறைந்தவர் என்று தேவ சமூகத்தில் வந்து என் பாவங்களை மன்னித்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று ஒரு நாள் கெஞ்சினோம். அன்று தேவன் நம் மீது வைத்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிற்று. அவருடைய மனது உருக்கம். ஏசாயா 55:7 நம் பாவங்களை மன்னித்தது. 1 யோவான் 1:9 நம்மை கழுவி சுத்தமாக்கினது. நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்ற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தார். அதன் பிறகுதான் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இதோடு தேவன் விட்டு விடுகிறாரா என்றால் அதோடு விட்டு விடுவதில்லை. காரணம், நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாம் பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில்லை. நம்முடைய வீட்டில் கூட நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற பொருட்களை தான் நாம் கொடுப்போமே தவிர எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதில்லை. அந்த குழந்தைக்கு ஏற்ற தின்பண்டங்களை கொடுப்போம், பல உதவிகளை செய்வோம், ஆனால் அதற்கு மேல கொடுப்பதில்லை. அது போலதான் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கலாத்திரக்கெழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்றால், பாருங்கள், நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது பாருங்கள், இன்னும் நாம் அடிமையானவர்களாய்த்தான் இருக்கிறோம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஒரு பக்கம் அப்பா பிதாவை என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றாலும் கூட கலாத்தியர் 4:1 சிறு பிள்ளைகளாய் இருக்கும் காலத்தில் நாம் ஒரு பக்கம் அடிமைகளாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிப்பது இல்லை. ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளாக்கின நமக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? வேத வாக்கியம் கூறுகிறது, லூக்கா 11:13 நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவனே நமக்கு வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த அனுபவத்தை கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் ரோமர் 8:14 சொல்லுகிறது, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு மனதை, ஒரு சிந்தையை நமக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், உங்களையும் அறியாமல் நிரப்புகிறார். என்ன காரியத்தை நீ செய்யாதே, என்ன காரியத்தை செய்ய என்ற மனதை கொடுக்கிறார். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆசீர்வாதம் பெறுகிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்னது போல 1 யோவான் 3:1 நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு அவரை பற்றிய தீர்க்க தரிசனம் கேப்ரியல் என்ற தூதன் சொல்லும் பொழுது,
லூக்கா 1 30 31 ஆகிய வசனங்களில் உன்னதமானவருக்கு இவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். இவர் குமாரன் என்று அழைக்கப்படுவார். அதே பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உன்னதமானவருக்கு நீங்கள் குமாரன் என்று அழைக்கப்படுவீர்கள், குமாரத்தி என்று அழைக்கப்படுவீர்கள். எதற்காக தேவன் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:17, கிறிஸ்துவின் உடன் சுதந்திராய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் கொடுத்தாரோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் தேவனாய் வராமல் தேவனுடைய குமாரன் என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். காரணம் என்ன? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு இயேசு கொடுத்திருந்த அவைகள் எல்லாவற்றையும் இந்த உனக்கும் எனக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்களும் சுதந்திரராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இயேசு எப்படி வாழ்ந்தார் அது போல வாழ கற்றவங்களை அழைக்கிறார். கிறிஸ்து எப்படி பேசினார் அது போல பேச உங்களை அழைக்கிறார். உலகத்தில் கிறிஸ்து எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தார்? இயேசு சொன்னார், லூக்கா மன்னித்துக் கொள்ளுங்க, மத்தேயு 28:18 சொன்னார், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன. லூக்கா 1:37, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ன. என்னும் அவர் சொன்னார், நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டார் பிதாவாகிய தேவன் எனக்கு எவ்வளவு தூதர்களை அனுப்புவார் தெரியுமா என்ன. அன்பு தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் எங்கெல்லாம் போனார் அங்கு சுற்றி 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 மக்கள் ஓடி வந்தார். அவருடைய அன்பு நிறைந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக, அவரால் ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்காக. லூக்கா 24:19 படி அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாகிறது. ஜனங்களை கண்டு மனது உருகினார். அவருடைய பாடுகளை தீர்க்கிற ஒரு தீர்க்கதரிசியாக. அதே போலத்தான் உன்னையும் தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமை மாற்றுவதற்காக தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரன். இயேசுவை போல இவனும் எனக்கு ஒரு குமாரன் என்று சொன்னார். இயேசுக்கு என்ன கொடுத்தார் அது உனக்கும் கொடுப்பார். இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ வைத்தார் அப்படி உன்னை வாழ வைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். மறுபக்கம் 1 தீமோத்தேயு 6:17 படி அந்த உலகத்தில் நமக்கு என்ன வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தருவேன் என்று சொன்னார். உலக வாழ்க்கை. மறுபக்கம் ஆன்மீகத்தில் அனுபவத்தை பற்றி என்ன? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கையை மாறும். உங்கள் வாழ்க்கை உலக வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன். மத்தேயு 7:11 படி நிச்சயமாய் கொடுப்பேன், நிச்சயமாய் கொடுப்பேன். அவர் சொல்லுவதெல்லாம் ரோமர் 8:17 படி இயேசுவுக்கு என்ன என்ன கொடுத்தேன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படிதான் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் தேவகுமாரனாய் வந்தார். நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி வந்தார். உங்களை அவருடைய சிலுவை பாடுகளை அவரை நம்பி என் பாவங்களை மன்னித்தனை காப்பாற்றும் என்று கதறுகிற ஒரு மனுஷன். அவரை மாத்திரமல்ல, அவரை போலவே வாழும் பாக்கியத்தை கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும். சொன்ன சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காக அவரை கொடுத்தவர். அவரோடு கூட எல்லாவற்றையும் அவர் தருவார். என்று இரவு தருவார், வரும் நாட்களில் தருவார், ஒவ்வொரு நாளும் தருவார், இந்த வருடத்தில் தருவார், வாழ்நாள் முழுவதும் தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் அடிந்து போக மாட்டீர்கள், நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். அவளை தைரியப்படுத்திக் கொள்வீர்கள், அவளை தைரியப்படுத்திக் கொள்வீர்கள்.
இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். அன்பாய் இருக்கிற இயேசு, பரிதபிக்கிற இயேசு, பாடுபட்ட இயேசு, பிசாசினால் சோதிக்கப்பட்ட இயேசு, அவருடைய குமாரனை என்னை மாற்றும்படி சிலுவையில் உயிரை கொடுத்த இயேசு, அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாவற்றையும் எனக்கு தருவார். என் இரவனை கூப்பிடுகிறவா, உனக்கு என்ன வேண்டும்? நீயும் வா, உனக்கு என்ன வேண்டும்? என் மகனே, என் மகளே, நீயும் வா, உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ துக்கமா இருக்க வேண்டாம், நீ அழ வேண்டாம். ஸ்திரியே, நீ அழாதே. மரியாள், ஏன் அழுகிறாய்? நீ அழ வேண்டாம். இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது உன்னை தொடட்டும். உன்னுடைய வேதனைகள் நீங்கும்படி ஒரு தொடட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு பிதாவே, மனது உருகப்பா, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் எவ்வளவு பெரியது ஐயா. ஏழை பிள்ளைகள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கொடிய வியாதி, ஒரு பக்கம் கொடிய தரித்திரம், ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இன்னும் ஒரு பக்கம் ஐயோ ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த சஞ்சலம் என்று அழுகிறார்களே, அழுகிறார்களே, கவலைப்பட்டு கவலைப்பட்டு திரிகிறார்கள். தேவனே தன்னுடைய துக்கத்தினார் ஐயோ இந்த பிள்ளைகள் படுத்த படுக்கையாக மாறிவிட்டார், மனது உருகுகிறார் என்று இரவு உடைய பெயர் அன்பு புறப்பட்டு போக வேண்டும். என்று இரவு உடைய பெயர் அன்பு புறப்பட்டு போக வேண்டும். எல்லாவற்றையும் தருவீரப்பா. சுகம் தருவீர், பணம் தருவீர், ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று இரவு, என்று இரவு, என்று இரவு, என்று இரவு ஒவ்வொருவருடைய உபத்திரவத்தை மாற்றுகிற இரவாய் இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய உபத்திரவத்தை மாற்றுகிற இரவாய் இருக்கட்டும். மனது உருகும், மனது உருகும், மனது உருகும், மனது உருகும், மனது உருகும். அந்த நெஞ்சில் இருக்கிற வழி அப்படியே மறைந்து போகட்டும். நெஞ்சில் இருக்கிற வேதனைகள் மறைந்து போகட்டும். இரவு நேரம் வந்தால் ஐயோ நெஞ்சு நின்று விடுமோ, மூச்சு நின்று விடுமோ, இருதயத்தில் ஒரு வேதனை, வேறு வியாதி வந்து நான் மரித்து போவேன என்ற பய உணர்ச்சி என்ற நரகத்திற்கு போகட்டும். இரவு, இரவின் பயங்கரம் எல்லாவற்றும் நரகத்தில் போடும், நரகத்தில் போடும். உடம்பில் காணப்படக்கூடிய வலி, உடம்பில் காணப்படக்கூடிய வலி, உடம்பில் காணப்படக்கூடிய ஒரு விதமான காந்தல், ஒரு விதமான எரிச்சல், ஐயோ நெருப்பில் வைத்தது போல என் சரீரம் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த வேதனைகள் நீங்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை பாய்ந்து போகட்டும். வியாதி படுக்கை எடுத்து போடும்படி என்று இரவு ஒவ்வொருவர் வீட்டில் இறங்கும், ஒவ்வொருவர் வீட்டில் இறங்கும். வியாதி படுக்க வேண்டாம், வியாதி படுக்க வேண்டாம், வியாதி உள்ள சரீரமாய் உமது பிள்ளைகள் இருக்க வேண்டாம். என் ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் உயிரை கொடுத்திருக்க இன்னும் உமது பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்க வேண்டியது என்ன? அவர் தகப்பனை அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த இரவு எல்லா வியாதிகளும் உடம்பை விட்டு ஓடி போகட்டும். எல்லா வியாதிகளும் 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 ஓடி போகட்டும். இப்பொழுது வியாதிகள் ஒவ்வொருவரை விட்டு ஓடி போக வேண்டும். கர்த்தாவே, த்ரோட் இன்ஃபெக்ஷன், எல்லா தொண்டையில் இருக்கிற வேதனைகள் வெளியவா, எல்லா வலிகள் வெளியவா, எல்லா விதமான கர்த்தாவே கழுத்தில காணப்படக்கூடிய வேதனைகள் வெளியவா, ஸ்பைனல் கார்டு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் இப்பொழுது மறையும்படி ஜெபிக்கிறேன். இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது, எல்லாம் ஓடிப்போம், எல்லாம் ஓடிப்போம். இரவு தூக்கம் இல்லை, எல்லாம் ஓடி போகட்டும். நல்ல நித்திரையை கொடுக்க வேண்டும், நல்ல நித்திரையை கொடுக்க வேண்டும். ஐயோ நான் எவ்வளவு பலசாலியா இருந்தேன், என் பலனை எல்லாம் இழந்து போனேனே. மீண்டும் அந்த பலனை கொடும், மீண்டும் இழந்த பலனை கொடும், மீண்டும் இழந்த சுகத்தை கொடும், மீண்டும் இழந்த சுகத்தை கொடும். இவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் கொடும், எல்லா விதமான செழிப்பை கொடும், கொடும்.
ஒவ்வொரு கரத்தை ஆசிர்வதியும், ஒவ்வொரு கரத்தை ஆசிர்வதியும், ஒவ்வொரு கரத்தை ஆசிர்வதியும். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்னேன். தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மீது இந்த இரவு என்ன உபத்திரவமோ அதை நீர் எடுத்து போட வேண்டும். இனி தகப்பனே, ஒரு விசவி அகிலமோ பசியோ நாச மோசமோ ஒன்றும் அது பிள்ளைகளை சேதப்படுத்த வேண்டாம். எல்லாவற்றையும் நரகத்தில் போடும், எல்லாவற்றையும் நரகத்தில் போடும், எல்லாவற்றையும் நரகத்தில் போடும். பாடுபட்ட இயேசு, பாடுகளை நீக்குகிற இயேசு, பாடுபட்ட இயேசு, பாடுகளை நீக்குகிற இயேசு. இப்பொழுது வானம் திறந்திருப்பதாக பரிசுத்தாவி மழை போல இறங்கட்டும், மழை போல இறங்கட்டும். ஒவ்வொரு துக்கத்தை மாற்று, ஒவ்வொரு துயரத்தை மாற்று, ஒவ்வொரு துக்கத்தை, ஒவ்வொரு துயரத்தை மாற்று. இப்பொழுது வானத்தின் பல கனிகள் திறக்கட்டும். அது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆசீர்வதியும், அது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆசீர்வதியும். சகல வேதனைகள் நீங்கட்டும், சகல வேதனைகள் நீங்கட்டும், சகல வேதனைகள் நீங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். ஆகவே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தெய்வமே, எல்லா சோதனைகளை சபிக்கிறேன். எல்லா விதவிதமான சோதனைகள் நரகத்திற்கு போகட்டும். மனுஷர் நிமித்தம் உண்டான சோதனைகள் நரகத்திற்கு போகட்டும். பிசாசு கொண்டு வந்த சோதனைகள் நரகத்திற்கு போகட்டும். என்றோடு முடியட்டும், என்றோடு முடியட்டும். இந்த மனுஷன் எனக்கு மந்திரவாதம் செய்திருக்கிறான், ஐயோ நான் பாடுபடுகிறேன், இந்த தொல்லை என்றோடு முடியட்டும், முடியட்டும். ஒரு மந்திரவாதம் பலிக்க வேண்டாம், ஒரு மந்திரவாதம் ஒருவர் குடும்பத்திலும் பலிக்க வேண்டாம், படிக்க கூடாது, படிக்க கூடாது. மந்திரவாதங்களை அழிக்கும் தேவ சக்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும். பொறாமை, பொறாமை, வன்கண்கள், ஆண்டவரை தகப்பனே, ஒரு மந்திரவாதம் போல ஒவ்வொரு குடும்பத்தை பாடுபடுத்த வேண்டாம். அதன் வல்லமைகளை என்றே இப்பொழுது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஹல்லேலூயா. அற்புதங்களின் சக்தி இறங்குகிறது, அற்புதங்களின் சக்தி இறங்குகிறது, அற்புதங்களின் சக்தி இறங்குகிறது. இது ஒரு விசித்திரமான ஒரு நேரம். ஒவ்வொருவர் கட்டுகளை இயேசு உடைப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தின் கட்டுகளை உடைப்பீராக, மந்திர கட்டுகளை நொறுக்குவீராக, வெள்ளி சூன்யங்களை நொறுக்குவீராக. பிசாசினால் பாடுபடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலை உண்டாயிருக்கட்டும், நல்ல ஒரு விடுதலை, ஆச்சரியமான ஒரு விடுதலை. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம், என்று இப்பொழுது அன்பு பிதாவே, தேவ வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களே, உம்முடைய உடன் சுதந்திரராய் இருக்கிறார்களே. ஆகவே இவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். உம்முடைய தேவனுடைய குரலை கேட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த இயேசுவே, உம்மை போல வாழ்வதற்கு ஒவ்வொருவர் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும், பரிசுத்த ஆவியை ஊற்றும் உடன் சுதந்திரராய் ஆண்டவரை இந்த உலகத்தில் இவர்களும் ஆண்டவரை மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற பாத்திரமாய் தேவ வல்லமை இறங்கட்டும். எல்லா இருள் ஓடி மறையட்டும், பிசாசின் வல்லமைகள் ஓடி மறையட்டும். எல்லார் மீதும் இந்த தீர்க்க தரிசன ஆவி இறங்கினால் எத்தனை நல்லது என்று மோசே சொன்னது போல தேவ ஆவி இப்பொழுது இறங்கட்டும். சிலுவையில் நீ செய்த தியாகத்து நிமித்தம் ஆண்டவரை பரிசுத்த ஆவி மழை போல ஊற்றினீரே, அந்த மழை போன்ற பரிசுத்த ஆவி என்று இந்த குரலை கேட்கிற பிள்ளைகள், இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற பிள்ளைகள், எங்கும் தொழுதுகிற பிள்ளைகள் மீது மழை போல இறங்குவது கடைசி காலத்திற்கு உரிய அற்புத அடையாளங்களோடு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிக்கும் தேவ வல்லமாய் அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் அளவில்லாமல் 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 இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். விசுவாசம் வெட்கப்பட்டு போகட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். சத்துருவின் தலை நசுக்கி போடுவீராக, சத்துருவின் தலை நசுக்கி போடுவீராக, சத்துருவின் தலை நசுக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்கும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இன்ப குரலை ஆண்டவரை தகப்பனை இதுவரை கேட்டோம், உம்முடைய அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் நீர் கொடுக்க போகிறேன், எல்லாவற்றையும் தரும் இயேசு. ஆண்டவரை உம்மையே கொடுத்தவர், எங்களுக்கு எல்லாம் இல்லாமல் இருப்பது எப்படி எப்படி என்று இரவு எங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்று இரவு எல்லாம் தருகிற இயேசு, எல்லாவற்றையும் தருகிற இயேசு. எங்களுக்கு நீர் உன்னுடைய ஒத்தாசை அனுப்புகிறீர். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறீர், வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கிறீர். வரும் நாட்களுக்கு வேண்டிய நன்மைகளை எங்களுக்கு பூரணமாய் நிறைவாய் கொடுக்கிறீர். தேவனே, நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற, எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மீதும் அற்புதங்கள் நடக்கட்டும்.
ஒவ்வொருவர் மீதும் அற்புதங்கள் நடக்கும். ஒருவர் வெறுமனே போவதில்லை, ஒருவராகிலும் வெறுமனே போவதில்லை. மது பிள்ளைகளை மகிழ்ச்சியின் பாத்திரமாய், கிருபையின் பாத்திரமாய், ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும். தேவரீர் உடைய கரம், உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சொல்லு போகாதிருங்க. இந்த வார்த்தைகளை மறுபடி நீங்கள் யோசித்து தியானித்து பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நிச்சயம் அதை செய்வார். உள்ளத்தில் பிறக்கிறதெல்லாம் இரக்கம், மனது உருக்கு. மாத்தாலும் மரியாலும் வளம் கொடுக்க ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். எதற்காக இந்த உபத்திரவங்களை தேவன் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது